ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு. நான் வெளியிடாம இருக்கேன். ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு. எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். லீக்கான எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவ யாரு? இன்னைக்கு கேள்வி வந்து லீக் பண்ணவ யாருங்கிறதான் கேள்வி. இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டுருக்கிறோம், அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன். அவரை புடிங்கன்னா அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும். ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிங்க. காவல்துறை வேலையை நானும், காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம். அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்களை மிரட்டி ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு. நான் வெளியிடாம இருக்கேன். ஞானசேகரனுடைய மொபைல் போன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு. எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஞானசேகரன் 23 டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு. 24 யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு. அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவங்க வேலை எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுன்னா நான் மோப்பனாய் கிடையாது. ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது. யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க. சிடிஆர் எப்படி எடுத்தீங்க? சட்டத்துக்கு புறம்பா தான் எடுத்தங்க ஐயா. உண்மைக்காக எடுத்தேன். எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. என் கையில சிடிஆர் இருக்கு. ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு 1 வருஷம் என் கையில இருக்கு. யார்கிட்ட பேசினா, எத்தனை முறை பேசினா, 23ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா, ஏன்னா 25ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம். அதையெல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன். நான் வெளியிடத்தான் போறேன். பொறுமை காட்கின்றேன். நீ அந்த வேலையை செய்யறான்னு நான் பாக்குறேன். எஸ்ஐடி அந்த வேலையை செய்தா, நீங்க அந்த வேலை இந்த மாதிரி நீங்க அப்படியே ஒரு பத்திரிகை நண்பர்களை இழுத்து அவங்க செல்போனை பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆர் வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆர் வாங்கினீங்க. அப்படித்தான். அது உங்களுடைய தர்மம். என் தர்மம். ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்ல, அதிகாரம் உங்க கையில் இல்ல. ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும்? அது லீக்கான எஃப்ஐஆர் சுத்தி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும். அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும். இன்னைக்கு லீக்கான எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவ யாரு? இன்னைக்கு கேள்வி வந்து லீக் பண்ணவ யாருங்கிறதான் கேள்வி. இல்ல காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டுருக்கிறோம், அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன். அவரை புடிங்கன்னா நீ லீக்கான என் செல்போன்லயும் தான் லீக்கான எஃப்ஐஆர் இருக்கு. என்னையும் கூப்பிடு. அந்த எஃப்ஐஆரை படிச்சுட்டு தான் நான் பேசினேன். எனக்கு அனுப்பிச்சது யாரு? எனக்கும் லீக் ஆகி போனா எனக்கு அனுப்புறாங்க. அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும். எஃப்ஐஆரை படிக்காம நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா? அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆரை வெளியிட தெரியும். எனக்கும் வெளியிட தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு 23ஆம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவ யார்கிட்ட பேசினா சொல்லுவோம். 24ஆம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு? அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும். ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிங்க. காவல்துறை வேலையை நானும், காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்வோம். அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்களை மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ. நீ டெலீட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேர்ல போட்டு டெலீட் பண்ணதெல்லாம் எடுப்பேன். ஆனா பத்திரிகையாளர் உள்ள செல்போன்ல லீக்கான எஃப்ஐஆர் இருந்தா உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் பாராட்டுறேன். ஒரு பத்திரிகையாளர் செல்போன்ல நாளைக்கு எஸ்ஐடி வந்து இல்ல லீக்கான செல்போனை நான் கண்டுபிடிச்சேன்னா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பரை அழைச்சு ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க. ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைன்னா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்யவில்லை அர்த்தம். எப்படி நியூஸ் கொடுப்பீங்க வெளியே? ஆளுங்கட்சி எல்லாத்தையும் அறக்குறீங்க. நியூஸ் கொடுக்க கூடாது, வெளியே பேசினா கைது பண்ணுவேன், எஃப்ஐஆர் போடுவேன். எஃப்ஐஆர் லீக் பண்ணது ஒரு பத்திரிகையாளர். பிரச்சனை லீக் ஆனது யாருன்னு தான் கேட்கிறோம். அதே லீக்கான எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு. நான் யாருக்கு அனுப்பல, படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினேன். எப்படியாவது லீக் பண்ணீங்க, ஏன் இவ்வளவு விரசமா எழுதி இருக்கிறீங்க, ஏன் விக்டிம் ஷேமிங் பண்றீங்க, எனக்கு வராம எப்படி சொல்லுவேன்? ஆனா இந்த கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்கக்கேடு. அதனால இந்த விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு பத்திரிகையாளரை ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க. கட்சி சார்பு இல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு 10 நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஆனா பத்திரிகையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக
உங்களுக்கு லீகல் சப்போர்ட்டை நாங்க பண்றோம். எப்படி உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு பாருங்க.